ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பாப் தாதா என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, விஞ்ஞானத்தால செய்ய முடியாததை அமைதியின் சக்தியால செய்ய முடியுமா? பாபா சொல்றாரு, இன்னைக்கு மனிதன் தொழில்நுட்பத்துல எவ்வளவு வேகமா வளர்ந்தாலும் ஆத்மாவின் உண்மையான வேகத்தை இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. பாபா சொல்றாரு, ஆத்மா தனது இயல்பான நிலையில் இருந்துச்சுன்னா நினைத்த உடனே செயல் நடக்கும். அந்த ஆன்மா வேகத்தை எப்படி பெறுவது என்பதை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓம் சாந்தி. பாப் தாதா என்ன சொல்றாருன்னா, இந்த வருடம் நீங்கள் என்ன செய்ய போறீங்க? நீங்கள் என்ன சொல்றீங்க? இது இந்த வருடத்தின் கடைசி சந்திப்புன்னு சொல்றீங்க. ஆனால் முடிவு உங்களுக்கு ஆரம்பத்தை நினைவுபடுத்துது. அதாவது ஆரம்பம் என்ன? அந்த ஆரம்பம். அதனால இது முடிவு அல்ல, இது ஒரு புதிய ஆரம்பம். இது மிக வேகமாக பறக்கும் நிலையின் ஆரம்பம். ஆத்மாவின் ஆதியான வடிவமே, அதாவது ஒரிஜினல் ஃபார்ம், உண்மையான வடிவம். அந்த ஆதி ஒரிஜினல் வடிவத்தின் வேகம் என்ன? அது மிக வேகமானது. இன்றைய விஞ்ஞானத்தின் அனைத்து கருவிகளின் வேகத்தை விடவும் ஆத்மாவின் வேகம் அதிகமானது. விஞ்ஞானம் எவ்வளோ வேகம் இருக்குதோ, வேகத்தை குறைக்கவும் அதிகரிக்கவும் முடியும் விஞ்ஞானத்தால். ஆனால் ஆத்மாவின் வேகத்தை யாராலுமே பிடிக்க முடியவே இல்லை இது வரைக்கும். ஆத்மாவை யாராலும் பிடிக்கவே முடியாது. எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க, ஆத்மாவை எப்படியாவது பிடிக்கணும், கண்ணாடி டப்பாக்குள்ளே போட்டு வச்சு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. அதை எந்த ஒரு விஞ்ஞானமும் இதுவரைக்கும் செய்ய முடியல. இதில் தான் விஞ்ஞானம் தன்னை தோல்வி அடைந்ததாக உணருது. விஞ்ஞானம் தோற்ற இடத்தில் நீங்கள் அமைதியின் சக்தியால, பவர் ஆஃப் சைலன்ஸ், எதை வேண்டுமானாலும் நீங்க செய்ய முடியும். எனவே பாபா சொல்றாரு, இப்போது ஆத்மாவின் பறக்கும் கலை மிக வேகமாக நீங்க ஆரம்பிக்கணும். பறக்கிறதுல நீங்க வேகமா இருக்கணும். அது எப்படின்னா, சுய மாற்றம், மற்றவர்களின் மனப்பான்மையை மாற்றுறது, சூழ்நிலையை மாற்றுறது, உறவுகளை மாற்றும் செய்கிறது, எதுவாக இருந்தாலும் இப்போது வேகத்தை அதிகப்படுத்துங்க. வேகமான நிலையின் அடையாளம் என்ன? பாபா கேட்குறாரு, வேகமான நிலையின் அடையாளம் என்ன? நீங்கள் நினைத்த உடனே அது நடக்க வேண்டும். அதுதான் அடையாளம். சிவபாபா குழந்தைகளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைகளே, இப்போது பாபா வெளிப்புற வேகத்தை பற்றி பேசலை. ராக்கெட் வேகம், விமானம் வேகம், இணையதளமும் வேகம், இதில் இப்போ ஏஐ அதுவும் வேகமாக இருக்குது. இதை பற்றியெல்லாம் பேசலை. ஆத்மாவின் வேகத்தை பற்றி தான் பேசுகிறார். ஆத்மாவின் வேகம் என்றால் என்ன? இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஒரு நொடியில் இப்போ லண்டனுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அங்கே போக முடியும். இப்போ நொடியில் நீங்கள் நினைக்க முடியுதா? லண்டனில் நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்க முடியுதா? ஒரு நொடியில் சாந்தி தாமத்தை நினைக்க முடியுமா? இப்போ உடனே ஒரு நொடியில் நினைச்சு பாருங்க. சாந்தி தாமம், பரந்தாமம் முடியும். ஒரு நொடியில் இப்போ சிவ பாபாவிடம் சென்று சேர முடியுமா? இப்போ சாந்தி தாமத்திலிருந்து அப்படியே பரமாத்மா சிவன்
அவர்கிட்ட போக முடியுதா? முடியும். ஆனால் உடல் போகிறதுக்கு நேரம் எடுக்கும். ஆனால் ஆத்மா ஒரு வினாடிக்கு குறைவான நேரம். இதுதான் ஆத்மாவின் இயற்கையான வேகம். ஏன் பாபா வேகத்தை அதிகப்படுத்துங்கன்னு சொல்கிறாருன்னா, இப்போது பலர் அறிவை கேட்குறாங்க, ஆனால் மாற்றம் மெதுவாக இருக்குது. உதாரணம், 5 வருடமாக முரளி கேட்குறாங்க, ஆனால் இன்னும் அதே கோபம், அதே புண்படுறது மனசு, அதே மாதிரி மன அழுத்தம், அதே பழக்கம். இதுதான் மெதுவான வேகம். பாபா சொல்கிறாரு, இப்போது மெதுவாக செல்லும் காலம்லாம் முடிஞ்சிடுச்சு. உடனடி மாற்றம் வேண்டும். அப்போது என்ன பண்ணணும்? பவர் ஆஃப் சைலன்ஸ். இது வெறும் பேசாமல் இருப்பது அல்ல. சும்மா பவர் ஆஃப் சைலன்ஸ்னா அமைதியாக பேசாமல் இருக்கிறது கிடையாது. அமைதி சக்தி என்பது ஆத்ம நினைவு. ஈஸியாக பாபாவை நினைக்கிறது. எண்ணங்களின் தூய்மை, உள்ளார்ந்த சக்தி. இந்த நிலையில் இருந்தால் வார்த்தைகள் இல்லாமலேயே தாக்கம் உருவாகும். நீங்கள் எதுவும் பேசணும்னு அவசியமே கிடையாது. அந்த அமைதி சக்தி உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா தானாகவே எல்லாரும் அமைதியாயிடுவாங்க. மற்றவர்களை மாற்ற முடியுமா? பாபா சொல்கிறாரு, முதலில் உங்களை மாற்றுங்கள். பிறகு உங்கள் அதிர்வுகள், வைப்ரேஷன்ஸால் சூழ்நிலையை அது தானாகவே உங்களோட அதிர்வுகள் மாற்றும். பிறகு மக்கள் மாற ஆரம்பிப்பாங்க. நினைத்த உடனே நடக்கணுமா? இதன் அர்த்தம் என்னன்னா, நீங்கள் நினைத்த உடனே வெளியில் அதிசயம் நடக்க வேண்டும் என்பதல்ல. அதன் உண்மையான அர்த்தம் என்னன்னா, நீங்கள் நினைத்த உடனே மனம் கீழ்ப்படைய வேண்டும். மனசில் ஏகப்பட்ட எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் நினைச்ச உடனே அந்த மனசை நிறுத்துன்னு சொன்ன உடனே அது நிறுத்தணும். புத்தி அதே மாதிரி புத்தி கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் எங்கே இருக்க சொல்கிறீங்களோ அந்த இடத்துல புத்தி இருக்கணும். பழைய சம்ஸ்காரங்கள் கீழ்ப்படிய வேண்டும். உதாரணம், நான் கோபப்பட மாட்டேன். உடனே கோபம் நிற்க வேண்டும். நான் ஆத்மா, உடனே ஆத்ம நினைவு, ஆத்ம உணர்வில் நான் இருக்கணும் அப்படின்னோடனே ஆத்ம உணர்வுக்கு வந்துடணும். இப்போ நான் அமைதியாக தான் இருப்பேன், உடனே அமைதி அனுபவம் வரணும். இப்போ பாபாவை நினைச்ச உடனே அமைதி எனக்குள்ளே வருது, அமைதியை அனுபவம் செய்யணும். இதுவே வேகமான நிலை. நான் சுகத்தை அனுபவம் செய்யணும் பாபாவோட நினைவில். அந்த அதீந்திரிய சுகத்தை அப்படியே பாபாவோட சக்தியை அனுபவம் செய்யணும். பாபாவோட ஆழமான செய்தி என்னன்னா, குழந்தைகளே, விஞ்ஞானம் வெளிப்புற உலகத்தை மாற்ற முடியும், ஆனால் ஆத்மாவை மாற்ற முடியாது. முடியுமான்லாம் கேள்வி இல்லை, ஆத்மாவை மாற்ற முடியாது. இப்போ நீங்கள் அமைதியின் சக்தியால் உங்களையும் உலகத்தையும் மாற்ற முடியும். இனி மெதுவாக நடக்க வேண்டாம். ஆத்மாவின் இயற்கையான வேகத்தில் பறக்க தொடங்குங்கள். நினைத்ததும் நடைமுறையில் கொண்டு வரும் சக்தியை வளர்த்து கொள்ளுங்க. அதுதான் இந்த சங்கம யுகத்தின் பறக்கும் நிலை. பாப் தாதா நமக்கு இப்போது ரொம்ப வேகமாக பறக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அது எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. பாபாவுக்கு
மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த ஆழமான ரகசியங்களை புரிய வச்சிருக்கீங்க பாபா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.